வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ ரீசெண்டாக டீல்ஸ்லாம் போயிட்டு இருக்கனால அதை சார்ந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. டீல் கவர் பண்ணி இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் நிறைய நண்பர்கள் வந்து ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லக்கி தமிழ் கேமிங் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐக்கூ நியோ 10R அண்டர் 30K வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதில் ஹைலைட் என்னென்னா 10R பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய ப்ரைஸை மைண்டில் அப்படியே விலக்கி விட்டீங்கன்னு வைங்க. பழைய ப்ரைஸை இன்னும் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா மட்டும் தான் நம்மளால் ஒரு சில ப்ராடக்ட்ஸை வாங்க முடியாதுங்க. ஏன்னா 23,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்து வித்துட்டு இருந்தது. 8th Gen 3 பவர்டு, நல்ல பேட்டரி லைஃப் ப்ளஸ் ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரியான ஏரியாவில் இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் கேமரா வந்து ரொம்ப சூப்பர் இம்ப்ரெசிவ்னு சொல்ல முடியாது. பட் ஓகே, சோஷியல் ரெடி ஃபோட்டோஸ் எடுக்கணுமா எடுக்கலாம். பட் எப்பயுமே எப்படி இருக்குன்னா கொஞ்சம் லோ எக்ஸ்போஷர் ஆஸ்பெக்ட்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பூஸ்டாகவும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம மக்கள் யாராவது 10R யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட்டாக பர்ஃபார்மன்ஸை வச்சுருக்கீங்க, பேட்டரி லைஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நியோ 10R நல்லா தான் இருக்கணும். ப்ராப்ளம் என்னென்னா லேட்டஸ்ட் அப்டேட்டில் அதோட ஓவரால் பேட்டரி லைஃப் ஏதாவது மாறி இருந்ததுன்னா மக்களே நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இதை வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய நம்ம நண்பரும் தெரிஞ்சுப்பார். அடுத்து ஓகே, ஹீட் சன் கிரியேஷன்ஸ் அண்ணா டிவி ஆஃபருக்கு ஒரு வீடியோ, கண்டிப்பாக நம்ம டிவி ஆஃபருக்கு ஒரு வீடியோ போடலாம். இல்லை ஹைலைட் என்னென்னா வாய்ஸ் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. ரிப்பீட்டடாக பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வெதர் ஃபினாமினா நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, அதுக்கெலாம் எக்ஸ்போஸ் ஆகிறோம். பட் குறுக்கால வந்து யாராவது எதாவது கற்றுவாங்க, நம்ம இங்கேருந்து பதில் கற்ற வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் வோக்கல் கார்டு இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு தான் ஃபீல் ஆகுது. ப்ளஸ் இந்த வெதர் இம்பேக்ட். சரி, டிவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா மனதளவில் ஏற்படக்கூடிய ஒரே தாட்டுங்க, TCL நல்லா இருக்குங்க, சூப்பர், TCL நல்ல பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் ஒரு 10 பேர் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு 3 பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா TCL வந்து எனக்கு பேனல் போயிடுச்சு. சிலர் வந்து அந்த 3ல் ஒரு 2 பேர் வந்து ஆஃப்டர் சேல் சப்போர்ட் நல்லா இருந்தது. ஆனால் அதில் ஒரு நண்பர் வந்து அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷனுக்கு அதுக்கும் ஆஃப்டர் சேல் சப்போர்ட் வேலைக்கு வேலை. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ டிவி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்னால் சொல்ல முடியும். ஆனால் அதோட லைஃப் வந்து நம்ம ஒரு 5 வருஷம் எதிர்பார்க்கலாமா கூடாதா, வருமா வராதா, யாராலையுமே பதில் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் ஃபோன்ஸும் அப்படி தான் இருக்குது. டே 1 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது ஃபோன் வந்து இருக்கலே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸ் வருது, இன்னும் பெட்டர் ஆகுது, இன்னும் எக்ஸைட் ஆகிறேன். அதுக்கப்புறம் ஒரு சில அப்டேட்ஸ் வருது, கீழே போகுது, திரும்ப இன்னொரு சில அப்டேட்ஸ் வருது, தர லெவலுக்கு போகுது, அதை யூஸே பண்ண முடியல. இந்த மாதிரி மாறுதுங்க. டிவியில் அப்டேட்னால எதுவும் மாற போகிறது இல்லை. பட் உள்ளே இருக்கிற ஹார்ட்வேர் ஏஜிங் அப்படிங்கிறது ரொம்பவே ரேப்பிடாக பார்க்க முடியுது. எப்படின்னா போர்ட் லெவல் இஷ்யூ 1.5 வருஷத்தில் வருது, 2 வருஷம் வாரண்டினா 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் வருது, பேனல் ஏதாவது அடி வாங்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து பெரும்பாலும் நம்ம டிவியில் பார்க்க முடியுது. அதனால் எனக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிராண்டட் டிவிஸே சொன்னாலும், இப்போ சோனியே நான் வந்து ஃபுல்லாக சோனி, சாம்சங், LG மட்டுமே கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாலும், அந்த பிராண்ட்லேருந்தே டிவி வாங்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் இதுக்கு முன்னாடி வாங்கி 2 வருஷத்தில் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் பிரச்சனை வந்தது ப்ரோ, பேனல் காஸ்ட்டை கேட்டதுக்கப்புறம் கடுப்பாகி நான் வேறு டிவியே வாங்கிட்டேன். இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டோரிஸையும் நான் படிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன பயம் வருது அப்படின்னு பார்த்தா, ஃபோன்ஸில் அப்டேட் மூலமாக ஒரு சில பிரச்சனை, அதை நோக்கி பயம். டிவியில் பேனல் படுத்துறது, அப்போது டிவியில் நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே பேனல் தான். உள்ளே இருக்க போகிறது ஒரு குவாட் கோர் மீடியாடெக் கித்து போன ப்ராசர். அந்த ப்ராசர் பேசிக்காக வந்து ஒரு டிவிக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிடும். பூட் ஆகும், MEMC வந்துடும், HDR பிளேபேக் சப்போர்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடும். ஸோ இதெல்லாம் அந்த மீடியாடெக் ப்ராசர் பார்த்துக்கும். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்றாட வாழ்க்கையில் அப்படியே யூஸ் பண்ண போர்டு எகிறது சரி, அது வந்து ஒரு டெக்னிக்கலி ரேர் ஃபினாமினான்னு வச்சுப்போம். நம்ம ஏரியாவில் வந்து பவர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்பவே அப்நார்மலாக இருந்து அந்த அப்நார்மாலிட்டிஸ்னால உள்ளே இருக்கக்கூடிய இன்வெர்டர் ஏதாவது இந்த மாதிரியான அதாவது இந்த சிச்சுவேஷனுக்கான ஃபியூஸ் ஏதோ போயிருந்ததுன்னு வைங்களா, அதுக்கான சிப் ஏதோ போயிடுச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருந்ததுன்னா ஐம் வெரி ஹாப்பி. பட் எவ்வளோ பேர் இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதை தாண்டி பேனல் போயிடுச்சுன்னா, அதுவும் வாரண்டி முடிஞ்சதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற ஒரு ஏரியாக்குள்ளே போகிற மாதிரி தெரியுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி நான் என்ன டிவி வீடியோ பண்ணணும் அப்படின்னா பண்ணுறேன். டிவி என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸோடு இருக்குது, என்ன ப்ரைஸில் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, என்ன அட்ராக்டிவான ப்ரைஸில் என்னென்ன இன்ச்சஸ் இருக்குது அப்படிங்கிறத கவர் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தோட ஸ்டாண்ட் எடுங்களேன். இப்போது சோனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கலே ப்ரீமியம் டயர் டிவி ஆண்ட்ராய்ட் டிவி தான். சாம்சங் சைட் போனோன்னா டிசன் அவங்களோட ஓன் பிளாட்ஃபார்மு எல்லாமே ஓகே, அவங்களதுலேயும் நல்லாயிருக்கு, டிவி வந்து செம்ம ப்ரீமியமாக இருக்குது. ஆனால் சோனியோட ஓரளவுக்கு கம்மியான ப்ரைஸில் இருக்குது. எல்ஜி என்ன பண்ணுறான், வெப்ஓஎஸோட வரும். எல்ஜி டிவியும் நல்லாயிருக்கு, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எல்ஜி டிவியும் நல்லாயிருக்கு. பட் அதுலேயும் ஒரு சில பிரச்சனைகள் அடிஷ்னலாக ஆட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா, காஸ்ட்லியாக இருந்தாலும் அதில் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஓகே, பார்ப்போம், கண்டிப்பாக நான் கவர் பண்ணுறேன். ப்ரோ பெங்களூரில் நத்திங் ஃபோன் 3 ஆஃப்லைனில் 45K கிடைக்குமா?
அருணா அப்படிங்கிற நண்பர். எஸ், பெங்களூரில் வந்து இதுக்கு முன்னாடி நத்திங்கோட ஃபோன்ஸ், அதாவது நத்திங் ஃபோன் 3 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் கிடைக்கும் போது அதே ப்ரைஸ்க்கு பெங்களூரில் ஆஃப்லைன் ஸ்டோரில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் நத்திங்கோட ஸ்டோருக்கு கூட கால் பண்ணி கேட்கலாம். பெங்களூரில் தான் ஸ்டோர் இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், அங்கே வந்து ஸ்டாக் அவைலபிளாக இல்லையா, என்ன ப்ரைஸ்க்கு கிடைக்கும்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வெளியில் இருக்கக்கூடிய வெண்டார்ஸ் அவங்ககிட்ட நீங்கள் ஸ்டாக் இருந்ததுன்னா வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தெரில. இப்போ வந்து ஆன்லைனில் இ-காமர்ஸில் பார்க்கும்போதெல்லாம் வந்து 70K 60K அப்படி தான் பார்க்குறேன். அந்த அளவுக்குலாம் அது ஒர்த் இல்லை. பட் உங்களுக்கு 45K அந்த மாதிரிலாம் எங்கேயாவது ஆஃப்லைனில் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நல்ல டிவைஸ் தான். அடுத்து ஜீவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரோ நான் நத்திங் ஃபோன் 4 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ. என்கிட்ட ஆல்ரெடி ரியல்மி டெக் லைஃப் H1 ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. பட் இதில் நான் காலுக்கும் ட்ராவலிங்க்கும் யூஸ் பண்ணால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ கேன் யூ சஜஸ்ட் மீ a good TWS ஃபார் கால்ஸ் இன்டோர் அண்ட் அவுட்டோர்? மை ஃப்ரெண்ட் இஸ் யூஸிங் ரெட்மி பட்ஸ் 5 பட் கால் சம்டைம்ஸ் ஐ வுட் கெட் மஃபுல்டு ஆர் வாய்ஸ் டிஸ்டண்ட்டாக இருந்தால் கேட்குற மாதிரி இருக்கும், தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ அது எனக்கு ஒரு இஷ்யூ. ப்ளீஸ் சஜஸ்ட் மீ a பெஸ்ட் TWS ஃபார் கால்ஸ் ஃப்ரம் 3K to 5K. கொஞ்சம் லாங் லைஃப் வந்தால் இட்ஸ் குட். ஆல்சோ ஐ ஹாவ் ஆப்பிள் இயர்பாட்ஸ் டைப் சி என் மைண்டில் இருக்குது. பட் மைண்டில் நீங்கள் அதையும் வச்சுருக்கீங்க. பட் த திங் இஸ் இட்ஸ் த ஒயர் குவாலிட்டி தான். ஆமாம், ஒயர் குவாலிட்டி அடி வாங்க ப்ரோ. அடுத்து ரெண்டுத்தில் எது வாங்கலாம்? ஒயர்டு எப்பயுமே மாஸ் தான். அப்படின்னா நான் வந்து சாம்சங்கோட AKG கூட சொல்லிட்டு போயிடுவேன். அட்லீஸ்ட் ஸ்ப்ளிட்டர் வரைக்குமாவது உங்களுக்கு பிரைட்டடாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரியான ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்கினா வியர் அண்ட் டேர் இருக்கானா ஆப்வியஸாக இருக்குது. ஆல் வெதருக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம வேர்வெல்லாம் பட்டு எக்ஸ்போஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக டேமேஜ் ஆகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதனால் ஒயர்டில் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ஓகே. அப்படி இல்லையா TWS பொறுத்த வரைக்கும் OnePlusல நார்டு பட்ஸ் 3 Pro அது 2500 இந்த ஆஃபரில் கிடைக்குது அப்படின்னா அதை நீங்கள் வாங்கலாம். அப்படியும் இல்லையா நார்டு பட்ஸ் 4 Pro. எதுக்கு நான் நார்டு பட்ஸ் 4 Pro சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஸ்டெம்மோட டிசைனுக்கு அதுக்கும் அந்த இயர் பீஸ், அந்த ஓவரால் இயர் பட்ஸ் அண்ட் அந்த ஸ்டெம் கம்ஃபோர்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த பட்ஜெட்டில். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ இதிலேயே OnePlusலேயே நீங்கள் வந்து பட்ஸ் 4 பட்ஸ் 3 பார்த்தீங்கன்னா அது இன்னும் ப்ரீமியம், டியூவல் டிரைவர் வேறு, கரெக்ட் தான். ஆனால் ட்விஸ்ட் என்னென்னா இந்த ஃபிட்டு மாதிரியான ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது நார்டு பட்ஸ் 4 Pro வே பெட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் நீங்கள் நார்டு பட்ஸ் 4 Pro கார்டு ஆஃபர் இதெல்லாம் அவைல் பண்ணும்போது 3600 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு கிடைக்குதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இல்லை ப்ரோ டியூவல் டிரைவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு சவுண்ட் ஸ்டேஜிங் கொஞ்சம் வைடாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, அதுக்கு நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். என்ன காம்ப்ரமைஸ்னால் எனக்கு இந்த ஃபிட்டு கம்ஃபோர்ட்டு அந்த இடத்துல ஒரு மைல்டு காம்ப்ரமைஸ் இருக்கா, நான் அது மட்டும் இல்லாமல் 1/2 மணி நேரம் தான் ப்ரோ வியர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா OnePlusலேயே பட்ஸ் 3 இல்லாட்டி பட்ஸ் 4 போகலாம். அப்புறம் ரியல்மியில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்ஸ் Air 8 போனால் கூட போதும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நீங்கள் வாங்கலாம். பட் ஃபிட்டும் கம்ஃபோர்ட்டும் ரொம்ப நேரம் வியர் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வியர் பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல தாங்க நார்டு பட்ஸ் 4 Pro வந்து கொஞ்சம் ஸ்கோர் பண்ணுது. ஸோ ஒரு சில பட்ஸ் வந்து இந்த மாதிரியான டிசைன் அண்ட் ஸ்டெம் இந்த மாதிரியான சைட்ஸ் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி நல்லா இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஆடியோவில் சூப்பராக இருந்தாலும் கம்ஃபோர்ட் சரியில்லைன்ற மாதிரியான ஏரியாவில் நம்ம அதை வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்கள் நார்டு பட் சீரிஸ் பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து ஆனந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ ஹாவ் Infinix Note 60 Pro ஆன் மைண்ட், வாட் அபவுட் தட்? இன்ஃபினிக்ஸ் ஃபோனை பொறுத்த வரைக்கும் GT30 Pro பரத் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இது வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் இன்னும் நல்லாவே இருக்குது. ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணாலுமே பைப்பில் கூலாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப் நல்லா ரிலேபிளாக இருக்குது. இத்தனைக்கும் 5G கூட நல்லா கிடைக்குது. பரத் பெங்களூரில் இருக்கும்போது இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப்போ கூட நல்ல ரொம்ப பாசிட்டிவான ஒரு சைன் இருக்குது. இதே மாதிரி தான் GT அடுத்து 50 Pro பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். அண்ட் 50 Pro வரட்டும், நம்ம அதை இப்போ என்னென்னு டிசைட் பண்ணிக்கலாம். 8400 பேஸ்டு இருக்கும், அப்படி இல்லைனா 85 இருந்தால் இன்னும் ஹாப்பி தான். பட் ஃபேக்ட் என்னன்னா Note 60 Pro அற்புதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணாதனால என்னால் அதை ரிலேபிளாக சொல்ல முடியல. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண இன்ஃபினிக்ஸ் ஃபோன்ஸ்லாம் நல்லா இருந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கூட நீங்கள் வருத்தப்படுற அளவுக்கு அங்கே எதுவுமே ஆபத்தான விஷயங்கள் இல்லை. ஆனால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது நிஜமாவே நல்லா தான் இருந்திருக்கு. Note 50X, Note 50S, ஸோ ஈவன் டெக்னோவில் போவா கர்வு, இப்போ கர்வ் 2 ரொம்ப காஸ்ட்லி, நான் அதை வந்து சொல்லலை. அண்டு போவா 7 Pro இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க டிரான்ஷன் கம்பெனியில் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஓரளவுக்கு நம்பி இறங்கலாம். நான் யூஸ் பண்ணாதனால Note 60 Pro பற்றி என்னால் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் தெரிவிக்க முடியவில்லை. நம்ம நண்பர்கள் யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. நான் இப்போ இந்த AI Plus இருக்கு இல்லையா, AI Plusல நோவா ஃப்ளிப்பு அது ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வரட்டும், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் டீல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் டெலிவர் பண்ணுறான். ரொம்ப விவரமான ஆளாக தான் இருக்கான்னு தோணுது. வரட்டும், வந்ததுக்கப்புறம் எப்படியும் அடுத்தடுத்து டீல் வரதான் செய்யும். ஒரே நாளில் இவங்க வந்து உங்கள் ஸ்டாக் ஃபுல்லாக கிளியர் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அது கிடச்சதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் கன்வே பண்ணுறேன். ஓகேயா, நான் 28,500 வாங்கியிருக்கேன். ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சு நீங்கள் அவைல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்சேஞ்சும் போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ப்ரைஸ் குறையும். ஸோ உங்களால் இருக்கால லீஸ்ட் 28,500 வாங்க முடியும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ளிப் ஃபோன் அண்டர் 30K அப்படின்றனால ஓரளவுக்கு ஒர்த்து தான். ஆனால் அதோட லைஃபு, அதோட ஹார்ட்வேர் பில்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. கைக்கு கிடைக்கட்டும், நான் டெஸ்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நார்டு CE6 நல்ல ஃபோன் தான் ப்ரோ. அண்டர் 30K கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி லைஃப் இந்த மாதிரியான பாயிண்டில் ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசம். இப்போ வரைக்கும் நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணல, அதனால் எனக்கு பெருசாக ரொம்ப ஆழமான கருத்துக்கள் வைக்க முடியல. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ண டிவைஸாக இருந்தால் இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, யூஸ் பண்ண டிவைஸே ஒரு வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா, இப்போ என்னால் ஒரு வருஷம் முன்னாடி உள்ள டேட்டாவை தான் கொடுக்க முடியுமே தவிர, இப்போ நான் யூஸ் பண்ணாதானே அதை பற்றி பேச முடியும். ஸோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயம் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்ககிட்ட நான் அதனால தான் கேட்டுறது, ஐயா நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா இந்த ஃபோனு, ஒரு வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா இந்த நண்பர் வாங்கணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு வாங்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லி நான் அதுக்கு தான் கேட்குறேன். ஓகேயா? இப்போ பிக்சல் 10 சீரிஸ் பற்றி கேட்டிங்கன்னா, தாராளமாக நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு, தைரியமாக நீங்கள் வாங்கலாம். சூப்பராக இருக்குது, எல்லா இடத்துலையுமே வந்து எனக்கு பர்சனலாக நல்லாயிருக்கு. வேறு யாராவது வந்து இப்போ நீங்கள் அதிகமாக வெயிலே சுற்றிட்டு இருப்பீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்கள் இண்டோரில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அண்ட் நீங்கள் இருக்கிற என்வரான்மெண்ட்டில் வந்து எப்பயுமே ஏசி ஆனாக இருக்குது அப்படின்னா பிக்சல் ஃபோன்லாம் அல்ட்டி தான். சம்மரில் பிக்சல் கண்டிப்பாக வாங்குவாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு சில டாஸ்க்கு ஹீட் ஆகிறதே நம்ம ஃபீல் பண்ண முடியுங்க. இப்போ ரீசெண்டாக அந்த OnePlusஓட கூலிங் ஃபேன் 27 வாட் அதை பற்றி நான் பேசியிருந்திருப்பேன் ஒரு சில வீடியோவில். அதை யூஸ் பண்ணும்போது அந்த கூலர் இதில் மாட்டிட்டு நான் அதை சார்ஜ் போட்டேன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறுது. அண்ட் அந்த கூலரை மாட்டிட்டு நான் அதில் கேம் பண்ணேன்னா நம்ம இதில் ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் போஸ்ட் பண்ணேன், இந்த வீடியோ வரதுக்கு அதுக்கும் ஒரு நாள் முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். ஸோ ரொம்பவே ரிலையபிளாக இருக்குது. அப்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, கூலிங்லேயே இவங்க வந்து மெனக்கட்டாங்க, கூலிங்கில் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டாங்கன்னா இந்தியா மாதிரியான மார்க்கெட்டில் இவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக மாஸாக ரிசல்ட் கொடுக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்கன் மார்க்கெட்டுக்காக ஒர்க் பண்ணுறனால சொதப்புறாங்க. அமெரிக்கா, யூரோப் அங்கெல்லாம் வந்து நம்ம அளவுக்குலாம் வெதர் வந்து இவ்வளோ வாட்டி எடுக்காது. இங்கே மாய்ஸ்சர் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே டஸ்ட்டு எல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். அந்த கண்ட்ரிலெலாம் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அவங்க அதை பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே பில்டு பண்ணுறாங்க. நம்ம ஊருக்குன்னு எடுத்துக்கும் போது கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. கேலக்ஸி வாட்ச் 7 16Kக்கு கண்டிப்பாக வாங்கலாம். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னங்கிறது ஒரு ப்ரைம் ஃபேக்டராக இருக்கும். உங்களுக்கு ஸ்லீப் ரிலேட்டட் டேட்டா அப்பப்போ கொஞ்சம் அக்யூரசி பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டு ஸ்டெப் டேட்டா இதெல்லாமே ஓகே. ஒர்க் அவுட் ரிலேட்டட் டேட்டாஸ்லையும் சின்ன சின்ன, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச்குள்ளே போகிறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறதில்ல. ஆல்ரெடி நீங்கள் வந்து இப்போ அமேஸ்ஃபிட்லேயோ இல்லாட்டி ரெட்மியில் வாட்ச் மூவ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில வாட்ச் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் போகும்போது என்ன ப்ரோ இது, இதில் ஸ்லீப் டேட்டா ஏதோ கொஞ்சம் கோளாறாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல தோணும். அது மட்டும் தான் ப்ராப்ளம். மற்றபடி பேட்டரி பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸ்மார்ட் வாட்சாக யூஸ் பண்ணுமா, ஹாப்பியாக யூஸ் பண்ணலாங்களா, எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே ரைட்டு. ஸோ அடுத்து ப்ரோ டெல் லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். முரளி ப்ரோ, லோ பட்ஜெட்டில் ஸ்மார்ட் ஃபோன் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். ஸோ இப்போது என்னோட ஆல்ரெடி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லணுன்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ஃபினிக்ஸ் நோட் 50X கம்மி ரேட்டில் கிடச்சா ஓகே. லாவாவில் போல்டு சீரிஸ் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், அதுவும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீட்பேக் கிடச்சிருக்கு. ஃபுல் HD பேனல், AMOLED, 6128GB மாடலாக இருக்கும். 13,000 கீழே கிடைக்கும், 12 to 13K கிடைக்கும். வேறு யாரும் இப்பெல்லாம் தரதில்லை ப்ரோ. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Dimensity SoC தான் இருக்கும், 1060 இந்த மாதிரி ப்ராசர் இருக்கும். பட் உங்களோட யூஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை அமைய போகிறது கிடையாது. இதை தாண்டி இப்போ ரெட்மியில் A7 Pro யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன், யூனிசாக் ப்ராசரு. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் மறந்துடணும். ஹாட்ஸ்பாட் மாதிரியான விஷயங்களுக்கும் பேசிக்கான யூஸுக்கும் பேட்டரி லைஃப்காகவும் அப்படின்னு யோசிக்கும் போது A7 Pro நல்லா வேலை செய்யுது. இதுவே பேட்டரி லைஃப்லாம் தாண்டி நான் மல்டி டாஸ்க் பண்ணுவோம் ப்ரோ, 4 ஆப் கடையில் ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோனா வேலைக்கே ஆகாது. 4GB RAM வச்சு என்னத்தை உருட்டுறது. நம்ம ஊரில் இருக்கிறது 464, 4128. நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது 4128. அந்த சன்செட் ஆரஞ்சா அந்த கலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபோன்லாம் கையில் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு. 3.5mm ஜாக் இருக்குது. சிங்கிள் ஸ்பீக்கராக இருந்தாலும் அந்த பூஸ்ட் ஆடியோ அந்த ஆப்ஷன் இருக்குது, 200% வால்யூம் அந்த மாதிரி போகுது, அதெல்லாம் ஓகே. பட் ப்ராக்டிக்கலாக ஓரளவுக்கு ஒரு ஃப்ளூயிடிட்டி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டே 1 ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். ஒரு 1 வீக் கழிச்சு நிறைய அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த கேட்ச் எல்லாமே வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு செகண்டரி ஃபோன் ஒன்லி ஃபார் பேட்டரி லைஃப் அண்ட் ஹாட்ஸ்பாட் அப்படி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி A7 Pro மாதிரியான ஃபோனை கூட கன்சிடர் பண்ணலாம். இன்னும் நிறைய டிவைசஸ் இருக்குது ப்ரோ, ஸ்டாக் இருந்ததுன்னா Redmi 14C இருக்குது, நார்சோ கூட இருக்குது, ஐக்கூ, விவோவில் கூட அவங்களோட லைட் சீரிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே 10 to 15Kக்குள்ளே வரும். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இதெல்லாமே கன்சிடர் பண்ணலாம். இவ்வளவு ஏன் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவில் பரவாயில்ல என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் வந்து சாம்சங்கே கூட வாங்கிக்கிறேன், 06, 07லாம் இருக்குல்ல, M07 அந்த மாதிரியான ஃபோன் கூட வாங்கிக்கிறேன் ப்ரோ, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நான் எதுவுமே எதிர்பார்க்கல, எந்த விதமான எதிர்பார்ப்பும் ரொம்ப டீப்பாக இல்லை, கேஷுவலாக நான் வந்து ஹாட்ஸ்பாட்டுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களாம் தாராளமாக அதை கன்சிடர் பண்ணலாம். அப்புறம்
நல்ல தம்பி அப்படிங்கிற நண்பர் வந்து கேன் யூ சஜஸ்ட் அ குட் 6.1 inch ஸ்மார்ட் ஃபோன் இன் 2026 ஆல்சோ ஜென்யூன்லி கியூரியஸ் ஒய் இஸ் த சைஸ் ஸோ அண்டர் ரெப்ரசன்டட் இன் திஸ் மார்க்கெட். எல்லா ஃப்ளாக்ஷிப்புமே 6.7 inch ப்ளஸ் தான் இருக்குது. காம்பேக்ட் ஃபோன் லவர்ஸ் ஆர் ஜஸ்ட் ஃபர்காட்டன். அது ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக் ப்ரோ. நல்ல தம்பி ப்ரோ, ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. இது வந்து ரொம்ப பெரிய டாப்பிக்கு. என்னாச்சுன்னா நான் இதுக்கு ரிலேட்டடாக வந்து பிராண்ட்ஸ் கிட்டே பேசினேன் ப்ரோ. அவங்கக்கிட்ட கேட்டேன், ஏன்னா நானும் ஒரு காம்பேக்ட் ஃபோன் லவர் தான். இவ்வளோ ஏன் என்னோட நல்லா வளர்ந்த நம்ம பரத்தும் வந்து ஒரு காம்பேக்ட் ஃபோன் லவர் தான். அவன் கைக்கெலாம் வந்து 6 inch ஃபோனு 6.3 inch ஃபோன்லாம் கொடுத்தீங்கன்னா அவன் கைக்கு அடக்கமாகவே உள்ளே போய் உட்காந்துரும். எனக்கு கூட அந்தளவுக்கு காம்பேக்டாக இருக்காது, பட் பரத்துக்குலாம் நல்லாவே காம்பேக்டாக இருக்கும். நாங்கள் கேட்டதுக்கு அவங்க சொன்னது என்னென்னா, மெஜாரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் இப்போ 100ல் 95% பெரிய டிஸ்பிளே தான் எதிர்பார்க்குறாங்க. ரீசன் என்னென்னா, அதுலேயும் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போனால் ஒரு 30% பாப்புலேஷன் அவங்களால 10,000 ரூபாய்க்கோ 15,000 ரூபாய்க்கோ தான் ஃபோன் வாங்க முடியுது. இந்த 10,000 ரூபாய்க்கோ 15,000 ரூபாய்க்கோ காம்பேக்டான ஃபோனை கொடுக்குறது ஈஸியான்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக அந்த எல்சிடி பேனல்லாம் வச்சு பழைய டைப்பில் வந்து ஃபோன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, பண்ண முடியும். பட் அவங்களுக்கு இந்த மாதிரியான ஃபோன்ஸ் எப்படி போய் சேருதுன்னு பார்த்தா, அவங்க தனியாக ஒரு லேப்டாப்போ ஒரு டேபோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்க முடியாது. ஸோ அப்போ மொத்த ஃபேமிலிக்கும் ஒரே ஒரு ஃபோனு, அது 6.9 inch ஹெச்டி பேனலாக இருந்தால் கூட எல்லாருமே சேர்ந்து ஜாலியாக பார்க்குற மாதிரியும் இல்லாட்டி எல்லாருக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரியும் தான் இவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதை தான் வந்து மக்களும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதாவது என்னால் வந்து 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் ஒரு வருஷத்துக்கு வேணால் வாங்கலாங்க. அந்த 10,000 ரூபா ஃபோன்லேயே 6.9 inch இருந்தால் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். ஏன்னா நான் வந்து ஸ்க்ரீன் கன்சம்ஷன் தான் அதிகமாக இருக்குது எனக்கு. டிஸ்பிளேயில் வந்து நான் நிறைய டேட்டா பார்க்குறேன், வீடியோ பார்க்குறேன், யூடியூப்பில் வீடியோ பார்க்குறேன், நிறைய ஓடிடி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அண்ட் என் குழந்தை வந்து இந்த ஃபோனை தான் எஜுகேஷன் பர்பஸ்க்கு படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும், ஓப்போ, ரியல்மி, விவோ, ஷவுமி, ரெட்மி, ஷவுமியில் ரெட்மி, போக்கோ, இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். இது எல்லாமே வந்து 6.9 inch 6.8 inch ஃபோன் பண்ணுவாங்க 10,000 ரூபா 12,000 ரூபாவில். ஏன்னா இந்த மாதிரியான ஆடியன்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து உலகம் எதை நோக்கி போகுது அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து எல்லாருமே பிளாக் போஸ்டர்ஸ் ப்ரௌஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 3G இருந்தது. 4G டேஸில் கூட நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேண்ட்வித்துக்கு அதுக்கும் நிறைய பேர் இனிஷியலாக 2015 அந்த மாதிரியான டைமில் கூட 14, 15 இந்த மாதிரியான டைமில் கூட பிளாக் அதிகமாக படிச்சுட்டு இருந்தாங்க. பட் இப்போ எவ்வளோ பேர் பிளாக் படிக்கிறாங்க? பெரும்பாலும் எல்லோரும் வீடியோவுக்கு போயிட்டாங்க. ஸோ அப்படி வீடியோன்னு பார்க்கும்போது எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி, இதை தான் எல்லாருமே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்றைக்கி வந்து அதுக்கேற்ற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரொம்பவே பவர் ஹங்கரியாக இருக்குது. அதனால் வந்து பெரிய டிஸ்பிளே நோக்கி மக்கள் போகிறனால வேறு வழி இல்லாமல் நம்மளாம் என்ன ஆகிட்டோம்னா, மைனாரிட்டிலையும் மைனாரிட்டி ஆகிட்டோம். ஆனால் நம்மளுக்காக இவங்க எதுவும் பண்ணுறதில்ல. ஃபோன்ஸ் அவங்க பண்ணுறது பூராமே யாருக்கா இருக்குன்னு பார்த்தா, டேரெக்டாக வந்து மெஜாரிட்டி கன்சியூமர்ஸ் யாருன்னு பார்த்தா அதுக்கு தான் பண்ணுறாங்க. இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் 6.1 inch 6.2 inch ஃபோன்ஸ் இருக்குது, அது நிஜமாவே நல்லாவும் இருக்குது. ஆனால் எங்கள் ப்ராப்ளம் என்னென்னா, அதை எல்லாராலையும் அஃபோர்ட் பண்ணவும் முடியலை. 60,000 70,000 கொடுத்து வாங்கினா தான் உங்களால் இந்த மாதிரியான காம்பேக்ட் ஃபோன்ஸ் வாங்க முடியிற ஒரு நிலைமைக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுறதை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோன் ரிலீஸ் ஆகும்போதே ஓரளவுக்கு 50,000 கீழே அப்படின்னும் போது பிக்சலோட 9, 10 இந்த மாதிரியான ஃபோன் இருக்குன்னு வைங்களேன். பட் அதுலேயும் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஃபோனோட லுக்கை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க, அந்த பெசல்ஸை வந்து அந்த பெசல்ஸ் எனக்கு பிடிக்கல ப்ரோ, கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறவங்க பிக்சல் கிட்ட ஒதுங்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்குது ப்ரோ. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஆக மொத்தம் மக்கள், மெஜாரிட்டி ஆஃப் த கன்சியூமர்ஸ் பெரிய டிஸ்பிளே, பெரிய பேட்டரி இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்கிறது தெளிவாக தெரிகிறனால அதை நோக்கியே பிராண்ட் வந்து மூவ் ஆகிறாங்க. ரைட்டா? ஓகே ரைட்டு. இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.